So engineering mathematics 2 அப்படிங்கற இந்த டாபிக்கை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ அது எப்படி நாம வந்து வொர்க் அவுட் பண்ணா நம்ம ஈஸியா அதிகமான மார்க் எடுக்கிறது சோ ஈஸியா பாஸ் பண்றது அப்படிங்கறத சோ இங்க நம்ம பார்க்க போறோம். So engineering mathematics 2 2013 regulations அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா so unit 1 அது என்ன இருக்கு அப்படின்னா vector calculus. So unit 2 அப்படினு பாத்தீங்கன்னா so ordinary differential equation. So unit 3 அப்படினு பாத்தீங்கன்னா Laplace transform. Unit 4 அப்படினு பாத்தீங்கன்னா so analytic function. Unit 5 அப்படினு பாத்தீங்கன்னா so complex integration. So இப்படி இந்த 5 யூனிட்ஸையும் கண்டெய்ன்ட் ஆயிருக்க கூடியதான் engineering mathematics 2 2013 regulation. Suppose நம்ம 2008 regulation எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so அங்க engineering mathematics syllabus இதே டாபிக் தான் பட் யூனிட் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் அவ்வளவுதான். சோ இத நீங்க ரெஃபர் பண்ணி அப்படி படிச்சீங்கன்னா definitely we can get very good mark in the engineering mathematics 2. So unit 1 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so unit 1 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so vector calculus. So vector calculus. So in the topic வந்து totally we have 4 sections அப்படி நம்ம இத பிரிச்சிக்கலாம். So 4 section அப்படிங்கற போது first basically so இதுல என்ன இருக்கு அப்படின்னா gradient, divergent, curl, so solenoidal, irrotational, work done, basic problem. So using vector அப்படிங்கறத சொல்ல முடியும். So basic section, so the introductions, basic section அப்படினு சொல்லலாம். So அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா so gradient, so அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா so divergent, so அப்புறம் curl of the function, so irrotational, solenoidal. So இந்த மாதிரி basic problems இங்க வந்து section 1ல இருக்கு. So second section அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so Gauss divergence, theorem. So Gauss divergence theorem அப்படினு இருக்குது. So third section அப்படினு பாத்தீங்கன்னா so Green's theorem. So Green's theorem அப்படினு இருக்குது. Green's theorem. So fourth section அப்படினு பாத்தீங்கன்னா so Stokes theorem அப்படினு இருக்குது. So இந்த டாபிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த டாபிக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so we have 3 important section theorems, Gauss divergence, so Green's, Stokes அப்படிங்கற 3 theorems இருக்குது. So இதுல ஏதாவது 2 தியரத்தை நாம படிச்சோம் அப்படின்னா definitely we can get very good mark, at least 8 mark. So most probably இங்க வந்து 16 mark questions கேட்பாங்க, சிலது 8 mark question கேட்பாங்க. So இந்த Gauss divergence தியரத்துக்கு நம்ம first importance கொடுத்து ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா we expect 8 or 16 mark. So இந்த Gauss divergence எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க 2 type of questions கேக்குறதுக்கு possibility இருக்குது. So முதல்ல வந்து question எப்படி கேட்பாங்க அப்படின்னா verify Gauss divergence theorem அப்படின்னு கேட்பாங்க. So evaluate one integral using Gauss divergence theorem. So evaluate the integral so using Gauss divergence. Verify the Gauss divergence theorem அப்படினு கேட்டா கண்டிப்பா 16 மார்க் क्वेश्चंस தான் கேட்க முடியும். So evaluate அப்படினு கேக்கும்போது அந்த 8 மார்க் क्वेश्चंसல கேக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. So Gauss divergence தியரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டா so நம்ம வந்து the Green's தியரத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். So இந்த 2 டாபிக்கை நம்ம ஸ்டடி பண்ணோம்னா definitely so we expect 8 mark or 16 mark question. So Green's theoremலயும் இதே மாதிரி verify the Green's theorem or evaluate the Green's theorem அப்படினு क्वेश्चन கேட்பாங்க. So அந்த third Stokes வந்து பட் ஈஸி தான், ஒருவேளை கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படினு ஃபீல் பண்ணீங்கன்னா so அத வந்து நம்ம so கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அத விட்டுறலாம். 2 மார்க் क्वेश्चंसம் இதுல இருந்து கேக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. State Gauss divergence theorem, state Green's theorem, state Stokes theorem அப்படினு கேட்பாங்க.
So the first section important தான். இதுலயும் 8 mark questions கேக்குறதுக்கு possibility இருக்கு. Theorem, properties, so curl, divergent, irrotational, solenoidal இப்படி கேட்பாங்க. So இதுல வந்து மெயினா so Gauss divergence theorem, so Green's theorem. இந்த 3 தியரத்துல ஏதாவது 2 ஸ்டடி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா so we can get 8 or 16 marks. So please you are keeping in mind. So unit 2 அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா so ordinary differential equations. So இந்த ordinary differential equation அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா so இங்கேயும் நமக்கு 3 or 4 sections இருக்குது. First section பாத்தீங்க அப்படினா so formation of so ordinary differential equation அப்படிங்கற ஒரு டாபிக் இருக்குது. So அப்புறம் வந்து second section பாத்தீங்கன்னா second and higher order so higher order so differential equations அப்படினு இருக்குது. இது சிம்பிளா so இன்னொரு வேல d problem அப்படினு கூட நம்ம சொல்லிக்கலாம். so d problem அப்படினு கூட நம்ம வந்து இத cross வேல சொல்லிக்க முடியும். second and higher order differential equation ஏன் d problem சொல்றோம் அப்படினா அந்த differential operator d அப்படிங்கற லெட்டரால நோட்டேட் பண்ணும். so அதனால d problem அப்படினு கூட இத சொல்லிக்கலாம். so third பாத்தீங்க அப்படினா Cauchy's and Legendre differential equations. So Cauchy's and Legendre so differential equation அப்படிங்கற டாபிக். So fourth பாத்தீங்க அப்படினா method of variations. So method of so variation of parameter. So இன்னொரு sections இதுல இருக்குது simultaneous differential equations. So இந்த இவ்வளவு section 1 2 3 4 5 section totally இருக்குது. இதுல நாம வந்து so Cauchy's and Legendre டாபிக்கும் so method of variations of parameter நம்ம importance கொடுத்தோம் அப்படினா definitely we can get on 8 mark. so அப்படிங்கறத சொல்ல முடியும். so இந்த ரெண்டு டாபிக்கே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படினா டெஃபினட்டா நம்ம வந்து ஒரு 8 மார்க் அச்சீவ் பண்ண முடியும். so இந்த d ப்ராப்ளமும் ஈஸி தான். அதுவும் வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படினா so sometime we may get 16 mark also. அப்போ முதல்ல Cauchy's Legendre so method of variations of parameter அப்புறம் the second and higher order differential equation இந்த 3 டாபிக்கே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படினா so we expect 16 or 8 mark question கண்டிப்பா நம்ம இந்த யூனிட்ல so நம்ம எடுக்க முடியும். so அதனால இத ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. so அப்புறம் உங்களுக்கு இத படிச்சு ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படினா simultaneous differential equation ஐயும் formation of ODE ஐயும் ஸ்டடி பண்ணிக்கலாம். so unit 3 நாம எடுத்துக்கிட்டோம் அப்படினா Laplace transform. so இந்த டாபிக்ல so we have lot of sections. so first பாத்தீங்க அப்படினா so Laplace transform properties and Laplace transform problem. so properties and Laplace transform. so Laplace transform problem. so இது வந்து first. so அப்புறம் second பாத்தீங்க அப்படினா so Laplace transform of periodic function. so periodic function அப்படினு சொல்லலாம். Laplace transform of periodic function. so third section அப்படினு பாத்தீங்க அப்படினா so inverse Laplace transform. so inverse Laplace transform. so next section பாத்தீங்க அப்படினா solve the ordinary differential equation so using Laplace transform. so Laplace transform. so next section அப்படினு பாத்தீங்க அப்படினா so initial and final value theorem. so initial and
So final value theorem. So totally we have this are the section of the Laplace transform. For a third unit நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so properties and Laplace transform basic நிறைய problems இருக்குது Laplace transform. Second section பாத்தீங்க அப்படின்னா Laplace transform of the periodic function. So Laplace transform of the periodic function is the second section. So third section எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா inverse Laplace transform. So find the inverse Laplace transform using so partial fraction method. So partial fraction அப்படினு இருக்குது. So அப்புறம் convolution method அப்படினு இருக்கு convolution. So இது inverse Z transformல so நிறைய methods யூஸ் பண்ணி evaluate பண்ண சொல்லுவாங்க. So அப்புறம் fourth section பாத்தீங்கன்னா solve the differential equation using Laplace transform. So கடைசி section பாத்தீங்கன்னா initial and final value theorem for the Laplace transform. So இந்த டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so இந்த solve the differential equation using Laplace transform. So in the topic நம்ம focus பண்ணோம் அப்படினா definitely we can get on 8 mark. So in the topic நம்ம study பண்ணோம் அப்படினா ஒரு 8 mark கண்டிப்பா யுனிவர்சிட்டி எக்ஸாம் கேட்பாங்க. So அப்புறம் அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது அந்த Laplace transform of the periodic function. So ஒரு periodic functionsக்கு எப்படி Laplace transform கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாருங்க செகண்டா. So third வந்து inverse Laplace transform focus பண்ணீங்கன்னா definitely we can get 8 or 16 for the university examinations. So இந்த 5 sectionsல so நம்ம முதல்ல வந்து so differential equation solve பண்றது அப்படிங்கறது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். இரண்டாவது Laplace transform of the periodic function படிப்போம். So third வந்து inverse Laplace transform. So இத முடிச்ச பிறகு நமக்கு டைம் இருந்துச்சுனா மற்ற 2 டாபிக்ஸையும் ஸ்டடி பண்ணோம் அப்படினா so we can get very good mark in this unit அப்படிங்கிறது. So unit 4 அப்படினு பார்த்தோம் அப்படினா analytic function. So இந்த 4th unit நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் so நிறைய டாபிக்ஸ் செக்ஷன்ஸ் இருக்குது. So analytic problem, analytic functions, basic problem for analytic and properties. So இது வந்து first section நம்ம பார்த்துக்கலாம். Second section பாத்தீங்க அப்படினா so harmonic function and harmonic conjugate. So harmonic function and harmonic conjugate. So harmonic function and harmonic conjugate. So third அப்படினு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா third section அப்படினு பார்த்துக்கிட்டீங்க அப்படினா so construction of the analytic function. Analytic. So next fourth section பாத்தீங்க அப்படினா conformal mapping. Conformal mapping. So fifth section எடுத்தீங்க அப்படினா bilinear transformation. இந்த analytic function பொறுத்தமட்டில் so the section 1 அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா basic problem for analytic function as well as the properties. So second section பாத்தீங்க அப்படினா so harmonic function and also find the harmonic conjugate. So third section அப்படினு பாத்தீங்க அப்படினா so construction of the analytic function. So fourth section is conformal mapping. So fifth section is bilinear transformation. So in the unitல நம்ம எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படினா so we expect 8 or 16 அப்படினு பார்த்தோம் அப்படினா so in the construction of the analytic function. So construction of the analytic functions நல்லா ஸ்டடி பண்ணனும். So அதே மாதிரி bilinear transformation. So first இந்த டாபிக்கை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா so இந்த டாபிக்கும் bilinear transformationம் so இது ரெண்டு டாபிக்கை நீங்க ஸ்டடி பண்ணுங்க definitely we expect on 8 mark question. So அடுத்தது conformal mapping. So இந்த டாபிக் தேர்டா நீங்க இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படினா so we expect 8 or 16 mark. So the construction of the analytic function.
So bilinear transformation, then conformal mapping. So அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த டாபிக் ஸ்டடி பண்ணீங்கன்னா so we expect 16 or 8 mark for this unit. So unit 5, complex integration. So இந்த யூனிட்டை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so Cauchy's integral theorem, Cauchy's integral theorem, Cauchy's integral theorem. So second, so Cauchy's integral theorem, second Taylor's and Lorentz series. Taylor's and Lorentz series. So அப்புறம் Cauchy residue theorem, Cauchy residue theorem, Cauchy's so Cauchy residue theorem. So the final one is a contour integration. So the complex integration அப்படிங்கிற இந்த யூனிட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so டோட்டலா இதுல 4 sections இருக்குது. So we have totally 4 important sections. The first one is the Cauchy's integral theorem. Second one is the Taylor's and Lorentz series expansion. So how to find out how to expand the function using the Taylor's as well as Lorentz series. So the third section பாத்தீங்கன்னா Cauchy residue theorem. So how to find out the integration using Cauchy residue theorems அப்படிங்கிறது இந்த டாபிக்ல ஸ்டடி பண்ணுவோம். So அப்புறம் how to find out the integration, evaluation of the integral using the contour integration அப்படிங்கிற total 4 sections இங்க இருக்குது. So இந்த 4 sectionsல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா so இந்த டாபிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா so இதுல வந்து கண்டிப்பா ஒரு 8 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும். So அப்படி 8 or 16 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத பார்க்கணும். So இந்த contour integration மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா so 100% ஒரு 8 மார்க் வந்து கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். The contour integration we have two types இருக்குது. So the interval 0 to 2 pi f of cos theta sin theta d theta இருந்துச்சுன்னா so limit is 0 to 2 pi இருந்துச்சுன்னா the first type. So integral minus infinity to plus infinity or 0 to infinity f of x dx. So the two types இருக்குது. இந்த two type-ஐயும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா definitely we get one 8 mark. So அந்த டாபிக்கை முடிச்சுக்கிட்டு Taylor's and Lorentz series செகண்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா so we expect one 8 mark from this section also. So இந்த டாபிக்லயே ஒரு 8 mark அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி Cauchy residue theorem so இது இங்க அப்ளை பண்ணுவோம். So இந்த டாபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. Cauchy's integral theorem அப்புறம் இந்த ரெண்டு டாபிக்கும் ஸ்டடி பண்ண பிறகு டைம் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு டாபிக்கும் நீங்க ஸ்டடி பண்ணுங்க. So definitely we can get 8 or 16 mark for this unit. அப்புறம் எல்லா ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் படிங்க. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக 2 மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.